நாம நேரடியா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். ம் ஒரு குற்றம் சம்பந்தமா போலீஸ் கிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. அதுல இருக்கிறது உங்க குரல்னு அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுப்போம். சரி. இப்போ அதை நிரூபிக்க உங்க வாய்ஸ் சாம்பிள் கொடுங்கன்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்த முடியுமா? இல்ல இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற மௌனம் காக்கும் உரிமையை மீறுற செய்யலா? மிக சரியான கேள்வி. இந்த ஒரு புதிர் தான் ரிதேஷ் சின்ஹா எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம் வழக்கின் மையப்புள்ளி. ஆஹா, அந்த முக்கியமான வழக்கு. ஆமா, இது 2009ல உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு வேலைவாய்ப்பு மோசடியில தொடங்குது. ஓகே. ரிதேஷ் சின்ஹான்னு ஒருத்தர் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோன் கால் போலீஸ் கையில சிக்குது. ஆனா அது அவரோட குரல் தானான்னு நிரூபிக்க ஒரு குரல் மாதிரி தேவைப்பட்டது. ஆனா அவர் ஒத்துக்கல, சரிதானே? எனக்கு எதிரா நானே சாட்சி சொல்ல முடியாதுன்னு வாதிட்டார். கரெக்ட். இது ஒரு பக்கம் நவீன தடைவியல் தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் ஒரு தனிநபரோட அரசியல் அமைப்பு உரிமை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமா மாறிடுச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் இதுல என்ன சொன்னாங்க? அவங்க அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 23 எடுத்து பார்த்தாங்க. அதாவது ஒருவர் தனக்கெதிராக சாட்சியாக இருக்க கட்டாயப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்ற அந்த விதி. சரி, உங்களுக்கு எதிரா நீங்களே சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்ற அந்த பிரபலமான விதி. ஆனா இங்க குரல் மாதிரி கொடுக்கறது எப்படி சாட்சி சொல்றதுக்கு சமமாகும்? அதுல ஒரு குழப்பம் இருக்கே. அருமையான கேள்வி. இங்கதான் நீதிமன்றம் 1961ல வந்த கத்தி கலு ஓகட் அப்படிங்கிற ஒரு பழைய ஆனா ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. ஓஹோ. அந்த தீர்ப்பு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா பிரிச்சுது. சாட்சியாக இருப்பது வேற, பொருள் சார்ந்த சான்றை கொடுப்பது வேற. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விளக்க முடியுமா? சாட்சியாக இருப்பதுன்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்றது, வாக்குமூலம் மாதிரி. ஆமா, ஆனா பொறாஃபார்வல் சான்றை கொடுக்கறதுன்னா உங்க கைரேகை, கையெழுத்து மாதிரி உங்களோட உடல் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுக்கறது. அப்போ நீதிமன்றம் குரல்ங்கிறது ஒருத்தரோட வாக்குமூலம் இல்ல, அது அவரோட கைரேகை மாதிரி ஒரு உடல் அடையாளம் சொல்லுதா? மிக சரியா சொன்னீங்க. நீங்க என்ன பேசுறீங்கங்கறத அவங்க கேட்கல, உங்க குரலோட தன்மை, அதாவது அந்த ஒலி எப்படி இருக்குன்னு மட்டும்தான் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதனால இது பிரிவு 20/3 மீறாதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ஓகே, இது ஒரு பெரிய சட்ட சிக்கலுக்கு தீர்வு. அப்போ விஷயம் முடிஞ்சது தானே? இல்ல இதுல வேற ஏதாவது திருப்பம் இருந்ததா? இங்கதான் கதையில ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது. அரசியலமைப்பு பிரச்சனை தீர்ந்ததுன்னு பார்த்தா சட்ட புத்தகத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த இன்னொரு புது பிரச்சனை வெளியே வந்தது. அப்படியா? அது என்ன பிரச்சனை? குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது சிஆர்பிசில இருந்த ஒரு பெரிய ஓட்டை. ஓட்டன்னா? அந்த சட்டம் ஒருத்தரோட கையெழுத்து மாதிரியோ அல்லது மருத்துவ பரிசோதனையோ செய்ய காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்திருந்தது. ஆனா குரல் மாதிரி பத்தி ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. அடடே, அப்போ சட்டத்துல சொல்லாத ஒன்னை எப்படி செய்ய சொல்ல முடியும்? இது ஒரு பெரிய சட்ட வெற்றிடமாச்சே. நிச்சயமா. இந்த ஓட்டைய பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிச்சிடக் கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் நினைச்சது. அதனால முழுமையான நீதியை வழங்க அரசியலமைப்பு தனக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை, அதாவது சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தினது. சட்டப்பிரிவு 142 அப்படின்னா பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு பதிலா நீதிமன்றமே ஒரு தற்காலிக உத்தரவு போட்ட மாதிரி தானா இது? ஆமா, கிட்டத்தட்ட அப்படித்தான். இது ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. எப்படி? ஒரு பக்கம் தொழில்நுட்பம் வளர்ந்துட்ட இந்த காலத்துல இது ரொம்ப அவசியமான ஒரு முன்னெடுப்புன்னு சொன்னாங்க. ஸ்மார்ட் போன் ஆதாரங்கள் அதிகமா இருக்கிற காலத்துல இது மாதிரி ஒரு அதிகாரம் இல்லைன்னா நீதி கிடைக்காதுன்னு வாதிட்டாங்க. மறுபக்கம் இது பாராளுமன்றத்தோட வேலையில நீதிமன்றம் தலையிடுற மாதிரி இருக்குன்னு விமர்சனங்கள் வந்தது. ஆனாலும் நீதிதான் முக்கியம்னு சொல்லி பாராளுமன்றம் இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர வரைக்கும் குரல் மாதிரி கேட்க நடுவர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்தது. அப்போ இந்த வழக்கின் இறுதி முடிவு என்ன? இன்னைக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்கு? ரிதேஷ் சின்ஹாவோட மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்தியாவுல உங்க குரலுங்கிறது உங்க வாக்குமூலம் கிடையாது, அது உங்க கைரேகை, கருவிழி மாதிரி ஒரு உடல் அடையாளம். அப்போ நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஒருத்தர் குரல் மாதிரி கொடுக்க மறுத்தா அதுவே அவருக்கு எதிரான ஒரு சட்ட விளைவை ஏற்படுத்தலாம். ஆக இந்த முழு உரையாடல் இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய இறுதி சிந்தனை என்ன? இந்த வழக்கு நமக்கு உணர்த்துற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். சட்டம்ங்கிறது கல்லுல செதுக்கின சிலை மாதிரி உறைஞ்சு போன ஒன்னல்ல. அது ஒரு வளரும் செடி மாதிரி. ஆமா, டெக்னாலஜி வளர வளர அதுக்கேத்த மாதிரி சட்டமும் தன்னைத்தானே மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தீர்ப்பு அந்த மாற்றத்தோட ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஒரு குற்றத்தை நிரூபிக்க நம்ம மூளை அலைகளை ஸ்கேன் செய்யற ஒரு டெக்னாலஜி வந்தா அப்ப நம்ம சட்டம் என்ன சொல்லும்? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும்.